नमः परस्मै पुरुषाय भूयसे सदुद्भवस्थाननिरोधलीलया गृहीतशक्तिस्त्रिदशाय देहिनाम् अन्तर्भवायानुपलक्ष्य वर्त्मने नमो नमस्ते स्पृषभाय सात्वतां विदूरकाष्ठाय मुहुः निरस्तसाम्यातिशयेन राधसा स्वधामणि ब्रह्मणि रंस्यते नमः। यत्कीर्तनं यत्स्मरणं यदीक्षणं यद्वन्दनं यच्छ्रवणं यदर्हणं लोकस्य सद्यो विधुनोति कल्मषं तस्मै सुभद्रश्रवसे नमो नमः। विचक्षणाय चरणोपसादनात् संगं युधस्योभयतोऽन्तरात्मनः विदन्ति हि ब्रह्मगतिं गतक्लमाः तस्मै सुभद्रश्रवसे नमो नमः। तपस्विनो दानपरायशस्विनः मनस्विनो मन्त्रविदः सुमङ्गलाः क्षेमं न विन्दन्ति विनाय दर्पणं तस्मै सुभद्रश्रवसे नमो नमः। किरातहूणान्ध्रपुलिन्दपुल्कसा आभीरकङ्कायवनाः खसादयः यन्ये च पापा यदुपाश्रयाश्रयाः शुध्यन्ति तस्मै प्रभविष्णवे नमः। श्रियः पतिर्यज्ञपतिः प्रजापतिः धियां पतिर्लोकपतिर्धरापतिः पतिः गतिश्च अन्धकवृष्णिसात्वतां प्रसीदतां मे भगवान् सतां गतिः सोलं कृषीष्ट भगवान् वचांसि मे। ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சரித்திரங்களை சத்சங்கத்தை அடைஞ்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கேட்டாலே மிகவும் உயர்ந்த நிலையை இகலோகத்திலையும் சரி பரலோகத்திலையும் சரி அடைவான் என்பதற்கு உதாரணமாக பல சரித்திரங்களை சொல்லி வழியை காண்பிக்கக்கூடிய புராணமாக பாகவத புராணம் அமைகிறது. பாகவத புராணம் பரீட்சித் அப்படிங்கிற ராஜாவுக்கு சுகாச்சாரியால் சொன்னார் அப்படிங்கிறது பாகவத புராணத்தினுடைய ஆரம்பம். மேலே அவன் எப்படி வந்தான்ங்கிற விஷயத்தை கேட்டா புரியும். ஆனால் இப்போ நாம் பண்ணுற அந்த சப்தாக கிரமம் இருக்கே, இது யார் சொன்னது, இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், அந்த பரீட்சித் அப்படிங்கிற ராஜா பாகவதன் கேட்டத்திலேருந்து கரெக்டாக 100 வருஷம் கழிச்சு நடந்த கதை. துங்கபத்ரா நதி தீரத்தில் ஆத்மதேவன் ஒரு பிராமணன், அவனுக்கு துந்துலி அப்படின்னு ஒரு மனைவி, குழந்தைகள் கிடையாது. பலவிதமான பரிகாரங்களை பண்ணுறான். சாஸ்திரங்கள்ல சத்தியம், லௌகிகமாக நாம் பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிச்சாலும் பலிக்கலாம், பலிக்காமல் போனாலும் போகலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வைத்தியம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அது சக்ஸஸ் ஆனாலும் ஆகும், ஃபெயிலியர் ஆனாலும் ஆகும். பகவத் விஷயத்தை பொறுத்த பரியந்தம் ஃபெயிலியருங்கிறதே கிடையாது. உங்களுக்கு இந்த ஜென்மாவில் அது பலிக்கலைன்னா அடுத்த ஜென்மா அப்படியே இருக்கும். இந்த செய்யப்பட்ட புண்ணியமானது அப்படியே இருக்கும், அது போட்ட விதை மாதிரி. அது இந்த ஜென்மாவில் பலி 99% பலிச்சிடும், 0.1% பலிக்காமையும் போகலாம். ஏன்னா அதுக்கு தகுந்ததான ஒரு காலம் வராமல் இருக்கலாம், அல்லது அந்த அளவு நாம் அதை விளக்கிக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணாமையும் இருந்திருக்கலாம். பலவிதமாக. அதனால சாஸ்திரத்தை என்றைக்குமே நம்பணும், ஏன்னா அது அதிருஷ்டமானது. இப்போ ஒரு சக்கர பொங்கல் எடுத்து, புரஷ சமித்தை எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணினா இந்த பலன் வரும் அப்படின்னு சொல்கிறதுன்னா, அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும்னா எப்படி நிரூபிக்க முடியும்? ஏன்னா அது அதிருஷ்டமானது, கண்ணால் பார்க்க முடியாது. நீங்கள் அந்த ஹோமத்தை செஞ்சு அந்த காரியம் பூர்த்தியாகி அந்த பலன் வரத்தே தான் புரியும். லௌகீகத்திலேயே
சிலதை செஞ்சாதான் புரியுங்கிற மாதிரி தான் வாழ்க்கை. பசிக்கிறது நமக்கு. இந்த பசிக்கு என்ன நிவர்த்தி பண்ணுறதுன்னா சாப்பிட்டா நிவர்த்தி ஆகும்னா, சாப்பிட்டா பசி நிவர்த்தி ஆகும்னு நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணாதான் நான் சாப்பிடுவேன்னா எப்படி முட்டாள்தனம் நமக்கு தெரியாது. நீ சாப்பிட்டாதான் பசி நிவர்த்தி ஆகும் அப்படின்னா சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த காரியத்தை கர்மாவை செஞ்சு தான் ஆகணும். அதுபோல் பகவத் விஷயத்தில் அதிருஷ்டமான விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லும். பலவிதமான பரிகாரங்களை அவன் செஞ்சு அந்த பரிகாரங்கள் இவனுக்கு பலனை கொடுக்கல அப்படின்னு அவன் நினச்சி ஒரு சமயம் மனசு விரக்தி அடைஞ்சு வீட்டை விட்டு வெளியில் போய் ஒரு நதிக்கரையில் உட்கார்ந்துட்டு இருக்கான். இது வாழ்ந்த என்ன பிரயோஜனம்னு அவனுக்கு எண்ணம். அந்த வழியாக ஒரு மகான் வந்தார். இவன் கண்ணீர் விடுறதை பார்த்து என்ன துக்கம்னு கேட்டார். குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு தான் அழலையான்னு கேட்டார். ஆமான்னா, குழந்தை இல்லைங்கிறது பெரிய பாக்கியம்டான்னார். இதுக்குவே ஒருத்தர் அழுவால சொன்னால் புரியுமா? எப்போ புரியும்னா, பல ஜென்மா குழந்தையை பெற்று குழந்தையினால சௌக்கியத்தை அனுபவிச்சோமா கஷ்டத்தை அனுபவிச்சோமான்னு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது புரியுமே. எடுத்தோடனே புரிஞ்சுடாது. நான் உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுறேன், ஞான மார்க்கத்துக்கு நீ வா அப்படின்னா, நீங்கள் பண்ணுற உபதேசத்தில் குழந்தை பிறக்குமான்னு கேட்டாங்க. நல்ல வேலை உனக்கு சன்னியாசம் கொடுக்காம இருந்தேனேன்னாரு. இப்போ எனக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்கு நீங்கள் வழியே சொல்லணும். நீங்கள் என்னை பார்த்து நீ என்ன துக்கம்னு கேட்டேன், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இன்றளவும் எத்தனை நாஸ்திக பிரச்சாரம் நடந்தாலும் இன்றளவும் இந்த மதத்தில் மகான்களை நம்புறமா? யாராவது ஒரு மகானை பார்த்தா ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கோன்னு இன்னைக்கும் கேட்குறான். ஏன்னா பகவான் மகான்கள் மூலமாக தான் பேசுகிறாரா, அந்த வார்த்தை நமக்கு பலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கே எப்படி இருக்குன்னா அன்னைக்கு எப்படி இருந்துடும். உங்களை நான் விட மாட்டேன், எனக்கு நீங்கள் நல்ல வார்த்தை சொல்லதான் சொல்லணும். நீங்கள் சொல்லலை என்ன நான் உயிரை விட்டுவிடுவேன் அப்படின்லாம் சொல்ல. உடனே பக்கத்துலேருந்து ஒரு மாமரம் இருந்தது, அதுலேருந்து ஒரு பழத்தை பிரித்து அவன் கையில் கொடுத்து மந்திரிச்சு கொடுத்து, இதை உன் மனைவியை சாப்பிட சொல்லு, குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல. அவனுக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிறது அவனுடைய பிராரப்தம். மாம்பழத்தை கொடுத்தா சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அனுகிரகம். அனுகிரகம் பெருசா பிராரப்தம் பெருசா? எது பலிக்கும் அப்படின்னு சொன்னால் எது பலியஸாக இருக்கோ அதுதான் பலிக்கும். அனுகிரகம் பொய்யா போகாது. ஆனால் பிராரப்தம் பலமாக இருந்தால் அந்த அனுகிரகத்தில் என்ன சொன்னாலும் அதை செய்ய விடாது. இவன் வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. இந்த பழத்தை கொண்டு கொடுக்க சொன்னால் கொண்டு போய் மனைவியிட்ட கொடுத்தான். இதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னு ஒரு மகான் சொன்னார். அவளுக்கு இவன் அளவெல்லாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. துஷ்ட வேற அவன். சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சகோதரிகிட்ட ஒரு யோசனை கேட்டால் அவ சொன்னா, இதுக்கு மேலே நீ சாப்பிட்டு கர்ப்பமாகி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறதெல்லாம் கிரிட்டிக்கலாக போயிடும். நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன், எனக்கு பிறக்கிற குழந்தையும் உன் குழந்தைன்னு நீ சொல்லிவிடு, நீனும் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி வேஷம் போட்டு அப்படின்னு சொல்ல. இந்த பழத்தை என்ன பண்ணுறதுன்னா கொள்ளையில் மாட்டுக்கிட்ட போட்டுருன்னு. அது ஒரு நல்ல காரியம் பண்ணாவா? தூக்கி குப்பையில் போடாமல் மாட்டுக்கிட்ட போட்டா அந்த மாடு சாப்பிட்ட உடனே அது கர்ப்பமாகிடுது. இவன் சகோதரி பேச்சை கேட்டு கர்ப்பமாக இருக்கா மாதிரி வேஷம் போட்டு இவனும் பும்சவனம் சீமந்தம் ஒன்று மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் பிரசவத்துக்கு பிறந்தாத்துக்கு போய் சகோதரி பெற்ற குழந்தைய தன் குழந்தையாக எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு அவன் ஜாதகாதி காரியங்கள்லாம் பண்ணி துந்துகாரின்னு பேர் வச்சா. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அதுலேருந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு பசுமாடு ஒரு கண்ணு போடுறது. அந்த கண்ணை பார்த்தா அதுவும் மனுஷ குழந்தையா இருக்கு. அதனுடைய காது மட்டும் மாடு மாதிரி இருக்கு. கோ கர்ணன் அப்படின்னு அவனுக்கு பேர் வச்சா. இது எப்படி அப்படின்னு அவன் கேட்க, நான் பழத்தை தின்னுட்டு கொட்டையை போட்டேன்னா. அவனும் நம்பினான். இந்த 2 குழந்தைகளுமே தன் குழந்தைகளாக நினச்சி ஜாதகாதி பண்ணி பிராமண சம்ஸ்காரத்துக்குள்ள நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌலம், உபநயனம், பிரம்மோபதேசம், வேதாத்தியனம் எல்லாத்தையும் சொல்லி வச்சான். சத்தா இருக்கிறதுங்கிறது ஜென்மாந்தர சம்ஸ்காரம். அதை நாம் விருத்தி பண்ணலாம். ஒரு நல்ல பூமியில் மழை பெஞ்சா விவசாயம் பண்ண முடியும், பாறையில் மழை பெஞ்சா. அது மாதிரி சில இடங்கள்ல அதை என்னதான் நாம் செஞ்சாலும் மாற்றுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு உதாரணம்
பகவான் அத்தனை சொல்லியும் துரியோதனன் திருந்தினான். அவர்கள் துரியோதனனை திருத்த முடிஞ்சதோ? முடியாது. சில பேர், ரொம்ப ரேராக சில பேர். அதுக்காக நாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது, சொல்ல வேண்டியது நம் கடமை. இவனுக்கு செய்யலாம் சம்ஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சாலும் கோகர்ணன் சத்தா இருக்கான், துந்துகாரி அசத்தா இருக்கான். நாளடைவில் துந்துகாரியினுடைய பழக்க வழக்கங்கள் குணாதிசயங்கள்லாம் இவருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. பணம் கேட்பான், சூதாடுவான், மத்தியபானம் பண்ணுவான், கொடுக்கலைன்னா திருடுவான், திருடுறதுக்கும் வைக்கலைன்னா அடிப்பான் போட்டு அப்பா அம்மாவை. ஒரு கட்டத்தில் இவர் விரக்தியாகி கோகர்ணனுடைய உபதேசத்தை பெற்றிருந்து அவர் காட்டுக்கு போயிட்டார். கோகர்ணனும் அப்பா போன உடனே, ஏன்னா அப்பா மட்டும்தான் அவனுக்கு பிரம்மோபதேச சம்பந்தம், அம்மா கிடையாது. அதனால் அவனும் கிளம்பி போயிட்டான் வெளியில். இந்த துந்துகாரியும் அவனுடைய அம்மா துந்துலியும் தான் இருக்க, ஒரு கட்டத்தில் பணம் கொடுக்கலேங்கிற கோபத்தில் அம்மாவை ஒரு பெரிய பாறையில் கட்டி கணத்தில் போட்டுட்டான், மாத்திருஹத்தி பண்ணிட்டான். இன்னொரு சந்தர்ப்பம், இவன் 4-5 தாசிகளை வீட்டுக்கு அழிச்சுன்னு வர, இவன்கிட்ட உள்ள பணத்தை பார்த்துட்டு அந்த தாசிகள்லாம் இவனையும் கொண்டு அதே மாதிரியே கணத்தில் போட்டுட்டோம். அந்த பணத்தை எடுத்து ஓடி போயிட்டான். அந்த வீடு பாழடைஞ்ச வீடாக போயிடுது. இந்த கோகர்ணன் யாத்திரை போகும்போது காசியில் ஒரு சமயம் தன் கிராமத்தை சேர்ந்த சில பேர்களை பார்த்து விசாரிக்கிறான். அந்த ஜனனி, அம்மா, சகோதரன் இவெல்லாம் எப்படி இருக்கான்னு அவன் நடந்ததை சொன்னான். இது மாதிரி ஒருத்தர் நமக்கு பந்துக்களாக இருந்து ஞாதிகளாக இருந்து அகால மரணத்தை அடைஞ்சு துர்மணத்தை அடைஞ்சா அவர்களை நல்ல கதிக்கு உள்ள காரியத்தை செய்ய வேண்டியது நம் பொறுப்பு. பெரும்பாலும் கவனிச்சேன்னா பிதிருசாபம் பிரேத சாபம் அப்படின்னு வரும். யார் நேர் சம்பந்தப்பட்டவனோ சில சமயம் அவனை அது பாதிக்காது. யாருக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்காலோ அவளை பிடிக்கும். அது நான் ஏற்கனவே ஒரு சரித்திரம் சொன்னேன், ரொம்ப பிரசித்தமாகி ஃபோன் பண்ணி என்னை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அதனால நான் சொல்லலை. நம்ம பையனூர் இருக்கு இல்லை, பையனூரில் இந்த கல்யாணம் சொல்லி அவளுடைய மாமா வக்கீலாக இருந்தார். அவருடைய சகோதரர் ஒருத்தர் காலமாயிட்டார். காலமானத்துக்கு முன்னாடியே அவர் நாராயண பொதுவாள்னு ஒருத்தர் பிரச்சனம் பார்த்தார். எனக்கு மரணம் எப்போ வரும், எப்படி வரும்னு கேட்டார். இதுலேருந்து 16 வருஷம் கழிச்சு வரும், பைத்தியம் முடிச்சு வரும்னார். எப்படி பைத்தியம் முடிக்கும்னு கேட்டார் அவர். ஒரு பிரேத சாபத்தினாலேன்னா அதை இப்போ நிவர்த்தி பண்ணிக்க முடியுமான்னா எனக்கு அதுக்கு சொல்யூஷன் தெரியலன்ட்டார். அப்போ சேங்காலிபுரத்தில் ஐயா தீட்சிதர், அனந்தநாராயண தீட்சிதர்னு இருந்தால் அவளுக்கு லெட்டர் போட்டு அவர் கேட்டார், வரப்போகிற பிரேத சாபத்துக்கு நாம் எப்படி சொல்ல முடியும் வழின்னாவா? வந்திருந்தா சொல்லலாம், வரப்போகிறதுக்கு சொல்ல முடியாதுன்னு. ஏன்னா அவன் வரப்போகிறதுன்னு தான் சொல்லியிருந்தான். அவருடைய அண்ணா அமெரிக்காவில் காலமாயிட்டார். சம்பந்தப்பட்டவரோட அண்ணா காலமாகி அவள் குழந்தையெல்லாம் அமெரிக்காவில் அவருக்கு கர்மாலாம் பண்ணிவிட்டார். முடிஞ்சு 15 நாளில் இவருக்கு பைத்தியம் முடிச்சு. பைத்தியம் முடிச்சா திருப்பி பிரச்சனம் பார்த்தா இந்த பிரேத சாபம் அப்படின்னு. இதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ அந்த பிரச்சனத்தில் கேட்குறார் அவர், நிதானத்தில் தான் கேட்குறார். அண்ணா காலமானார், அண்ணாவோட குழந்தைகள்லாம் கர்மா பண்ணிவிட்டா அந்த பிரேத சாப்பை என்ன பிடிப்பானேன்னா அந்த கர்மா பிரயோஜனம் இல்லை, பண்ணின கர்மா பிரயோஜனம் இல்லை, கர்ம பூமி இல்லை, பிரயோஜனம் இல்லை. சரி, என்ன பிடிப்பானேன்னா அடுத்த கர்த்தா நீதானேன்னு. நீ செஞ்சா தான் கரையேறலாம்னு தான் அது உன்னை பிடிச்சிருக்குன்னு. இப்போ ஒருத்தரை பிடிக்கிறதுன்னா அவளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்கு இல்லை, யாரை பிடிக்கும்னால் யார் இதுக்கு சொல்யூஷன் தேடுவாளோ அவளை தான் பிடிக்கும். அது இவ மேலே அந்த கர்மாவை செஞ்சு நம்மளை கரையேற்றி விட மாட்டாளா அப்படின்னு யார் சொல்யூஷன் தேடுவாளோ அவளை தான் பிடிக்கும். அப்புறம் அவருக்கு உள்ளதெல்லாம் செஞ்சு அவருக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆச்சுன்னு. இந்த கோகர்ணனுக்கு அது தெரியும் சாஸ்திரம். அதனால கயையில் போய் தன்னுடைய அந்த அம்மா சகோதரன் அவளுக்கெல்லாம் கர்மாலாம் பண்ணினான். பண்ணிட்டும் ஏன்னா கோங்கிறது தீர்த்த ஸ்ரார்த்தம் தான். இது ரொம்ப பேருக்கு என்னன்னு தெரியாது. சாஸ்திரங்களில் எந்த தீர்த்தத்தை பார்த்தாலும் ஸ்ரார்த்தம் பண்ணணும். இது பொது. நீங்கள் பாலாரை பார்த்தாலும் பண்ணணும், காவிரியை பார்த்தாலும் பண்ணணும், மயிலாப்பூர் குளத்தை பார்த்தாலும் பண்ணணும். தீர்த்த ஸ்ரார்த்தம்னு பேர். தீர்த்த ஸ்ரார்த்தத்துக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? தீர்த்த ஸ்ரார்த்தமும் மகாலய பட்சத்தில் உள்ள ஸ்ரார்த்தத்துக்கு என்ன ஸ்பெஷல்னா சுருக்கமாக சொல்லின்னு போகிறேன்.
நாம் பண்ணக்கூடிய அமாவாஸ்யாதி தர்ப்பணங்களோ பிதிருஸ்ரார்த்தங்கள்லையோ, பிதிருஸ்ரார்த்தங்களில் பிதிருவர்க்கத்துக்கு மட்டும்தான் நாம் பிண்ட பிரதானம் பண்ணுறோம். அமாவாஸ்யாதி தர்ப்பணங்களில் பிதிருவர்க்கம் மாதிருவர்க்கத்துக்கு பண்ணுறோம். அப்பா தாத்தா, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, அம்மா வழியில் தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி. இப்போ ஒரு கேள்வி வரும், அப்பாவோட கூட பிறந்தவா அம்மாவோட கூட பிறந்தவா, இவாளுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ணலையே. இவர்களுக்கெல்லாமும் பண்ணுறது தான் மகாலய பட்சம். பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வய சகாருணிக பிதிருக்கள் அப்படின்னு பெயர். இந்த தீர்த்த சிரார்த்தத்தில் என்னன்னா அவளுக்கெல்லாமும் உண்டு. தீர்த்த சிரார்த்தம் நீங்கள் பண்ணினேன்னா இந்த பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வய பிதிருக்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, ஒரு வம்சம்னு எடுத்துக்கிட்டா எத்தனை பேர்னு நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு அப்பா இருந்தார் நாம் இருக்கோம், அவருக்கு அப்பா இருந்தார் அவர் இருந்தார், அவருக்கு அப்பா. இது எங்கே பிரிஞ்சுது? எத்தனை பேர் இதில் மறைஞ்சு போனால், எத்தனை பேருக்கு குழந்தை இல்லை, எத்தனை பேர் அகால மரணம் அடைஞ்சா, எத்தனை பேர் கர்மா பண்ணாமல் விட்டு போனால், எத்தனை பேருக்கு கர்மா பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போச்சு, எத்தனை பேர் விபத்தில் போனால், யார் கணக்கு வச்சுருக்கா? யாருக்கு தெரியும்? அது இவா எல்லாரையும் கரையேற்றி விடும் இந்த தீர்த்த ஸ்ரார்த்தங்கள். அதுதான் அதில் உள்ள விஷயம். அதை பண்ணணும். கயா தான் அதில் ரொம்ப சக்தி. விஷ்ணுபாதம்னு பேர். அங்கே போய் பண்ணினான். பண்ணிட்டு தன் சொந்த கிராமத்துக்கு வந்தா தன் வீட்டில் அவன் தங்கும்போது ஒரு பிரேதத்தினுடைய ரூபம் அவனுக்கு தெரிஞ்சது தபஸுனால. அந்த வீட்டில் 2 பேர் காலம் அடைஞ்சிருக்கா. 2 பிரேதத்தினுடைய ரூபம் தெரியணும். 2 பிரேதத்தினுடைய ரூபம் தெரியல, ஒன்று தான் தெரிஞ்சது. உடனே இவன் கேட்குறான், நீ யாருன்னு. உன் தம்பி துந்துகாரின்னு அது சொன்னது. அம்மான்னா அம்மா சத்கதி அடைஞ்சிட்டா கயாசிரார்த்தத்தினால. துந்துகாரி சத்கதி அடையலை. ஏன் அடையலைன்னா அதில் உள்ள தர்ம சூக்ஷ்மம். ஒரு இது மாதிரி அகால மரணம் விபத்தில் ஒருத்தர் பேருந்தா நாம் போய் சிரார்த்தம் பண்ணினா அவள் சத்கதி அடைஞ்சிடுவா. அவள் சத்கதி அடையாத அளவுக்கு அவள் ஏற்கனவே ஏதாவது பாபம் பண்ணி வச்சிருந்தான்னா நாம் பண்ணினாலும் அவளுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த துந்துகாரி விஷயத்தில் என்ன பிரச்சனைன்னா, அவன் ஏற்கனவே அம்மாவை கொன்ன பாவம் அவனுக்கு இருக்கு. அவள் அம்மா கொலை செய்யப்பட்டாளுங்கிறது தானே தவிர அவனுக்கு பாவம் கிடையாது. இவன் அம்மாவை கொன்ன பாவம் இவனுக்கு இருக்கணும். அதனால இவன் நல்ல கதியை அடையலை. உடனே மறுநாள் காத்தால பிராமண சமூகத்தில் சமாஜத்தில் சாஸ்திர விசாரமாக இதை கேட்குறான். அப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தது. ஒரு விஷயம்னு சொன்னால் 10 பேரை வச்சுன்னு கேட்டுட்டு செய்வான். இவன் சமீபத்தில் ஒருத்தர் கர்மா பண்ணினா, பெரியப்பா பொண்ணு காலமாயிட்டா. கார்த்தால எனக்கு ஆப்தீகம் பண்ணணும். வாத்தியாரை கேட்குறாரு, உங்களுக்கு தீட்டு கிடையாதுங்கிறாரு. அம்மா வழியில் பெரியம்மா பொண்ணு தீட்டு 1.5 நாள் தீட்டு உண்டு. தீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு வாத்தியார் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. துணிச்சலா. நான் வைதிகால தோஷம் சொல்லலை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியவே தெரியாது. நீங்கள் என்ன கேட்டாலே எனக்கு குழம்பும். ஒரு தர்மசாஸ்திரத்தில் நுட்பமான விஷயத்தை திடீர்னு கேட்டால் பார்த்துட்டு தான் சொல்லியா. பார்த்தா மட்டும் போறாது, புஸ்தகம் மட்டும் பிரமாணம் கிடையாது, அனுஷ்டானம் இருக்கு. பெரியவாள்கிட்ட 2-3 பேர்கிட்ட மாமாவே நடுப்பில் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார். எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொன்னேன்னு சொன்னேன். ஏன்னா அது அவ்வளோ நுட்பமானது. இன்னும் 2 பெரியவாள்கிட்ட தான் அந்த விஷயத்தை கேட்கணும். கேட்காம நாம் இதுதான் நிர்ணயம் பண்ணி பேசக்கூடாது. பெரியவாளை வச்சுன்னு கேட்டால் அவா சொன்னா, கயாசிரார்த்தத்துக்கு மேலே சாஸ்திரத்தில் விமுக்தி அடையறதுக்கு வழி சொல்லலப்பா அப்படின்னா. இப்போ என்ன பண்ணுறது? கயாசிரார்த்தம் தான் ஹையஸ்ட்டு, அதை பண்ணியாச்சு, அதுலேயும் அவன் நல்ல கதி அடையலைன்னா அதுக்கு என்ன வழி? அப்போ சூரியன்கிட்ட கேளுன்னாவா ஒரு யோசனை சொன்னான். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சாஸ்திரங்களை தாண்டி சூரியன்கிட்ட மிச்சம் இருக்குது, அது நம்மளுடைய உபயோகத்துக்கு வரல. சூரியனை கேட்டேன்னா அவர் சொல்லுவார்னு சொல்ல தன்னுடைய தபஸ்னால சூரிய ஸ்தம்பனம் பண்ண. சூரியன் சொன்ன வழிதான் இந்த பாகவத சப்தாகம். பாகவத சப்தாகத்தை அந்த கிரமப்படி நாளைக்கு சங்கல்பம் பண்ணி பகவான் கோபாலன் ஆவாகனம் பண்ணி, சிம்மத்தில் பாகவதத்தில் ஆவாகனம் பண்ணி, சவத்ச காமதேவனு ஆவாகனம் பண்ணி, நவகிரகங்கள், ஷோடச மாதிருகணங்கள், 7 சிரஞ்சீவிகள், அதை விட 32 மகரிஷிகள், அத்ரி வசிஷ்டர் முதலிய 32 மகரிஷிகள், நாந்தி சிரார்த்தம். கடைசி நாளன்னைக்கு ஹோமம் உண்டு. யார் சங்கல்பம் பண்ணிக்கிறாளோ வகையால் ஹோமம் பண்ணும். இத்தனை விசேஷங்களோட இந்த சப்தாகத்தை பண்ணுறவாளுக்கு நியமங்கள்லாம் உண்டு. அந்த நியமங்களோடு இருந்து அந்த பாராயணத்தை பண்ணினா இதில்
இப்போ கோகர்ணனுடைய சகோதரன் துந்துகாதி சத்கதி அடைஞ்சாங்கிறது விஷயம் இல்லை. நம்ம வம்சத்தில் யாரெல்லாம் சத்கதி அடையாமல் இருக்காலோ நமக்கு தெரியலைனாலும் அத்தனை பேரும் சத்கதி அடைஞ்சிருவோம். அத்தனை பேரையும் சத்கதி அடைவிக்கக்கூடியதான ஒரு கர்மா ஸ்ரீமத் பாகவத சப்தாக பிரம்மசத்ராக்கிய மகாபிராயஷ்சித்த மங்கள கர்மா அப்படின்னு. இது பாவத்தை போக்குறது மட்டும் இல்லை, பிதர்களுக்கு சத்கதியை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் இந்த கிரமத்தில் அதை பண்றது. வெறுமன பாகவத பிரவச்சனமும் பண்ணலாம், வெறுமன பாகவத பாராயணமும் பண்ணலாம். நாம ஒரு கிருஷ்ணர் படத்தை வச்சிருந்தோம், குருவாயூரப்பன் படத்தை வச்சிருந்தோம், அல்லது ஒரு கிருஷ்ணர் விக்கிரகத்தை வச்சிருந்தோம், அல்லது ஒரு கலசத்தில் ஆவாகனம் பண்ணிட்டோம், ஒருத்தரோ 2 பேரோ வெறுமன பாராயணம் பண்ணலாம். இல்லை 50 பேர் 100 பேரா குழுவா பாராயணம் பண்ணலாம். அதெல்லாமும் புண்ணியம் உண்டு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பித்ருசாபம் பிரேத சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது. அது இந்த சிஸ்டத்தில் தான், இந்த சிஸ்டப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் வைதிகா தான் யார் வரணம் பண்ணியிருக்கோமோ அவள் தான் பாராயணம் பண்ணியா. சில பேர் எங்கள் சப்தாகத்தில் வந்து நாங்களும் பாராயணம் பண்ணலாமான்னு கேட்பா. நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவளுக்கு அது புரியாது. நீங்கள் பாராயணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இப்போ என்னை பாராயணம் பண்ணணும்னு அவர் அக்ஷதையை போட்டிருக்கா. கடைசி நாள் அன்னைக்கு நான் பாராயணம் பண்ணின பலனெல்லாம் அவர் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறார். வேற யாராவது நடுப்பில் வந்து பாராயணம் பண்ணிட்டு போனால் அந்த பலன் அவருக்கு எப்படி போகும்? அது விட்டு போயிடுமோனோ. அதனால் ஃபாலோ பண்ணலாம்னு தான் சொல்லுமே தவிர இன்னொருத்தர பாராயணம் பண்ண விட மாட்டோமாங்க. யார் வரணம் பண்ணியிருக்காலோ அவள் மட்டும்தான் பாராயணம் பண்ண முடியும். அந்த கிரமத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு புராணம் பாகவதம். இந்த 2 விதமாக பாகவத புராணமானது இன்னி பரியந்தம் பாகவத சப்தாகம். சப்தாகம்னு ஏன் சொல்லுவானே அப்படின்னு சொன்னால் 2 காரணம். ஒரு காரணம், பரீட்சைக்கு 7 நாள் அவதியில தான் அவன் சுகாச்சாரியால் கதை சொன்னாருங்கிறது ஒரு காரணம். யாருமே சப்த ஆவரணத்தோடு தான் பிறக்கிறோம். 7 விதமான லேயர்கள். இந்த துந்துகாரிய அவன் நல்ல கதி அடைஞ்சான்ங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படிங்கிற கேட்கும்போது, ஒரு 7 கணுவோட கூடின மூங்கிலை வச்சு அதில் ஆவாகனம் பண்ணி அந்த பிரேதத்தை சப்தாக பாராயணம் பண்ணிடுவா. நாள் பாராயணம் பண்ணினோடனே முதல் கணு வெடிக்கும். 2வது நாள் பாராயணம் பண்ணால் 2வது கணு வெடிக்கும். இப்படி 7 நாள் முடிஞ்ச உடனே 7 கணுவும் வெடிச்சு 7 லேயர்களும் வெடிச்சு அவன் விஷ்ணு பார்ஷத வடிவத்தை அடைஞ்சு வைகுண்டம் போனான் அப்படிங்கிறது பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டு. இதை பரீட்சித்து கேட்க வந்த சரித்திரத்தை தான் சொல்லின்னு வரோம். நேற்றிலேருந்து குந்தி ஸ்திதி சொல்லப்பட்டது. பகவான சரணம் அடைஞ்சு எனக்கு யார்கிட்டையும் இருக்கக்கூடியதான பாசங்கள் விலகணும். ஸ்னேகபாசம் இமம் சிந்தி திருடம் பாண்டுஷு விஷ்ணுஷு. பாண்டவாழ்கிட்டையும் இருக்கக்கூடாது, யாதவாழ்கிட்டையும் இருக்கக்கூடாது, பந்துக்கள்கிட்டையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், உங்ககிட்ட வைக்கக்கூடிய பக்திக்கு இது தடையா இருக்கு. இது உங்ககிட்ட நான் வைக்கிற பக்தி இருக்கே, இது கங்கை மாதிரி உங்ககிட்ட ஓடி வரணும். எனக்கு தொய்மே அனன்ய விஷயா மதிர் மதுபதே சகிருதி ரதிர் முத்பகதாத் தத்தாத் கங்கை ஓடு முதன்வதி. எந்த விஷயத்திலையும் என் சித்தம் பிரவர்த்திக்க கூடாது, மனசு செல்லக்கூடாது. என் ஆசை முழுக்க உன்னை நோக்கி தான் இருக்கணும். எப்போதும் அன்பானது பிரவாகமாக இருக்கணும். உன் தரிசனம் எப்போதும் எனக்கு கிடைக்கணும். பகவானும் அனுகிரகம் பண்ணினால் வைகுண்டம் போகிற பரிந்து உனக்கு நான் தரிசனம் கொடுக்குறேன்னு அனுகிரகம் பண்ணி பகவான் அப்போ ஹஸ்தினாபுரத்துலேருந்து கிளம்பி துவாரகை போகிறத பகவான் நிறுத்தி விட்டான். மறுநாள் கார்த்தால தர்மபுத்திரரை அழிச்சுண்டு குருக்ஷேத்திரத்துக்கு பகவான் வரான். பீஷ்மரை பார்க்கறதுக்கு சரதல்பத்தில் படுத்துன்னு இருக்கார். யுத்தங்கள்லாம் முடிஞ்சு அர்ஜுனனால் அடிக்கப்பட்டு உடம்பு முழுக்க அம்பு பாய்ந்த நிலையில, சரம்னா அம்பு, அதன் மேல படுக்கையா படுத்துன்னு இருக்கார். உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து யுத்தம் நடந்தது தட்சிணாயனத்துல. உத்தராயணம் பிறந்தான் ஜீவனை விடணும்னு அவருக்கு எண்ணம். அவ அப்பாவனுடைய ஆசீர்வாதம் ஸ்வச்சந்த மிருத்யூன்னு, நீ எப்போ உயிரை விடணும்னு நினைக்கிறியோ அப்போ விடலாம் அப்படின்னு அவ அப்பா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அதை எதிர்பார்த்துன்னு இருக்க அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி, குழந்தைகள்லாம் தர்மத்தை உங்கள்கிட்ட உபதேசமாக கேட்க ஆசைப்படுகிறார்கள் அப்படின்ன உடனே பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால புஷ்டி அடைஞ்சு பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், சதுர்த்த தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சன்னியாசி தர்மம், ஸ்திரீ தர்மம், தேச தர்மம், கால தர்மம், ஆபத் தர்மம், பகவத் தர்மம்,
இத்தனை வகையாக பிரிஞ்சிருக்கு தர்மம். எல்லாத்தையும் உபதேசம் பண்ணினா இந்த பகவத் தர்மம் அப்படிங்கிற இடம்தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லப்பட்ட இடம். பலவிதமான பிராயஷ்சித்தங்களையும் தர்மங்களையும் கேட்டுட்டு அதற்கு மேலே பிரஷ்னம் பண்ணுறார், கேட்கிறார் தர்மபுத்திரர். சுத்வா தர்மான் யசேஷேன பாவனானிச்ச சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாபியபாஷதா. திரும்பவும் கேட்கிறார், ஓ தர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா கிஞ்சவன் முச்சியதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனா. எல்லா தர்மத்திலையும் உத்தமமான தர்மம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறேன், எதை ஒரு ஜந்து ஜபம் பண்ணினா சகலவித பந்தத்திலேருந்தும் விலகி பகவத் சரணத்தை அடையறதுக்கு உபாயமாக அமையும் அப்படின்னு கேட்டதுலேருந்தே விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு எல்லாரும் அதிகாரின்னு ஆயிடுறது. ஏன்னா சில பேர் புதுசாக கலப்புறால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இவ்வாறு சொல்லலாம் இவ்வாறு சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லி கிஞ்சவன் முச்சியத்தே ஜந்துன்னு இருக்காங்க. ஜனன தர்மம் யாருக்கு இருக்கோ அத்தனை பேர் ஜந்து. அப்போ பிராமணா தான் சொல்லலாம், புருஷா தான் சொல்லலாம், ஸ்திரீகள் சொல்லக்கூடாது, அப்ராமணா அப்படி இந்த பேச்சே கிடையாதுங்க. ஒரு வெள்ளைக்காரனுக்கு சொல்ல தெரிஞ்சா சொல்லலாம், அவனுக்கு சொல்ல வந்ததுன்னா சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே தான் அந்த பிரிவு தர்மங்களெல்லாம் சொல்லி முடிச்சாச்சே. பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், சதுர்த்த தர்மம், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசிங்கிறதே அந்தந்த தர்மம் அவாளுக்குன்னு ஆயிடுச்சு. எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி ஒரு தர்மத்தை சொல்லணும்னு இவர் கேட்டு அவர் சொன்ன பதில போய் திரும்பவும் நாம் ஒருத்தருக்குன்னு பிரிச்சோம்னா இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் மனசுல வாங்கிக்காம தான் நம்ம மதம் குதிகின்றே வரும். நாம எப்ப ஃப்ரீ பண்ணி விடுறோமோ அப்பதான் விசாலமாகும் மதம். ஏன்னா நம்ம மதம் அப்படி விசாலமா ஃப்ரீ பண்ணி விட்டதுனாலதான் இவ்வளோ விதமான உபாசனா கிரமங்கள், உபாயங்கள், மார்க்கங்கள். எந்த மதத்திலேயாவது இத்தனை தெய்வங்கள், இத்தனை வழிபாட்டு முறைகள் உண்டு, இத்தனை தர்மங்கள் உண்டோ? ஏன்னா எல்லாரையும் உள்ள சேர்க்கணுங்கிறதுக்காக தான். அப்ப அவ அந்நிய மதம் கிடையாதா, அந்நிய தேசத்துக்காரா கிடையாதா அப்படின்லாம் கேள்வியே கிடையாது. ஏன்னால் நம்மளை பொறுத்த பர்யந்தம் இன்னொரு மதம்ங்கிறதே கிடையாது, எல்லாமே நம்ம மதம்தான். இதுலேருந்து கொஞ்ச காலம் விலகி போயிருக்கா, திரும்பி சேர்ந்துக்கிறான். உண்மை அதுதானே. ஆச்சாரியாளுடைய பாஷண, பரமாச்சாரியாளுடைய தெய்வத்தின் குரலை எடுத்து பாருங்க. பிரபஞ்சம் முழுக்க சனாதன தர்மம் இருந்ததுங்கிறதுக்கு பிரமாணம் எடுத்து காமிக்கிறார். எல்லா தேசத்திலையும் நம்மளுடைய சனாதன தர்மம் இருந்தது அப்படின்னு. நாளடைவில் அது மாறி போயிடுது. திரும்பவும் அந்த தர்மத்தை செய்யறேங்கிறதே அவளுக்கு அதுக்கு அதிகாரம் வர கொடுக்கணுமா வேண்டாமா? நாம விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாராலையும் சொல்லப்பட வேண்டியது மோட்சோபாயமானது. ஒரு மனிதன் மோட்சத்தை அடையறதுக்கு 4 வழியே சொல்றது ஸ்காந்த புராணம். காசியில வாசம், பிரணவத்தை அனுசந்தானம், நித்தியம் ருத்ர பாராயணம், நித்தியம் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம். இதுல சுலபமானது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். ஏன்னா காசியில தேவத்தன் வசிச்சதுக்காக காசியில உயிர் போகும்னு சொல்ல முடியாது. காசிலேயே வசிக்கிறவா இங்க உயிர் போனவா எத்தனை பேர் இருக்கா? எங்க தாத்தாவே சொல்லுவார், அந்த காலத்துல எல்லாம் சொல்லிட்டு கிளம்புவா காசி. எல்லாம் முடிச்சுட்டே நான் காசியில போய் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தங்கினா 10 மாதம் 12 மாதம் ஆகி அந்த கங்கையில் குளித்து பாலை சாப்பிட்ட உடனே உடம்பு தின்னுன்னு ஆயிடும். நோஞ்சானா ஜெயின்னு கிளம்பி போன வாழ்க்கை தின்னுன்னு ஆயிடும் உடம்பு. சரி, ஒரு 8 வேணா நம்ம தமிழ்நாடு எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்தால் அவர் சொல்கிற ஸ்டேஷன் எனக்கு தெரியல, வால்டேர்னு ஒரு ஸ்டேஷனுங்கிறாரு. இந்த வால்டேரில் போய்டும் உயிரும்பு, அங்கே ஒன்று கிடையாதுங்கிறார். அந்த ஸ்டேஷனில் ஒன்று கிடைக்காதுங்க. இந்த இடத்துல தான் உயிர் போகணுங்கிறது நம்ம சங்கல்பத்தில் நடக்குமா? அது சாத்தியம் இல்லை. பிரணவானுசந்தானம், பிரணவத்தை ஓம்ங்கிறத சொல்றதுக்கு சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் அதிகாரம். கேவல பிரணவத்தை கிரகஸ்தன் சொல்லக்கூடாது, மந்திரத்தோடு சேர்த்து தான் சொல்லணும். ருத்ரபாராயணம்ங்கிறது அத்தியனம் பண்ணியிருந்தால் தான் பண்ண முடியும். அத்தியாசிரமி சகிருத்வா ஜபேத் அனேன ஞானமாப்னோதி சம்சாரார்ணவ தாரணம் அப்படின்னு ஜபால உபனிஷத்து சொல்றது. ஒரு மனுஷன் மோட்சத்தை அடையணும்னா ருத்ரத்தை நித்தியம் சொன்னா போதும்னு இருக்கு, மோட்சம் அவனுக்கு கிடைக்கும்னு இருக்கு. நம்ம வயசானதாலாம் பார்த்து எல்லாம் வைதிகெல்லாம் கவனிச்செல்லாம் தனியாக ஒரு ருத்ரன் சொல்லுவான். நித்தியம் என்ன காரியம் பண்ணாலும் ஒரு ருத்ரன் சொல்லுவான். சொன்னால் மோட்சத்தை கிடைக்கும். அது அத்தியனம் பண்ணியிருந்தால் தான் சொல்ல முடியும். அப்போ எல்லாருக்கும் சுலபமானது எதுன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். ஒரு காலத்தில் எல்லா ராத்திரியுமே சாயங்காலம் விளக்கேற்றி வச்சோடனே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவாள். ஸ்திரீகள், புருஷால், குழந்தைகள் எல்லாரையும் உட்காத்தி வச்சு குழந்தையில சொல்லி கொடுக்குறதே விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். அது நித்தியம்
சொல்லணுங்கிற பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அதை சொல்லி அப்புறம் பல தர்மங்களை சொல்லி பீஷ்மாச்சாரியாளுக்கு பகவான் என்ன வேணும் அப்படின்னு கேட்க, நான் இந்த சரீரத்தை தியாகம் பண்ண போகிறேன், நீ எதிர்த்தாப்புல நீ தரிசனம் கொடுக்கணும், உன்னை பார்த்துட்டே நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பகவான் எதிர்த்தாப்புல நிற்க பீஷ்மாச்சாரியால் பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த சரீரத்தை தியாகம் பண்ணினார். இதிமதிருபகல்பிதா விகிருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபும்னி ஸ்வசுகமுபகதே क्वचित् விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹ திரிபுவன கமலம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலககுலாவிருதானநாஜ்யம் விஜயசகே ரதிரஸ்து மே அனவத்யா யுதிதுரகரஜோ விதும்ர விஸ்வக்வஜலுலிதஸ்ரமவார்யலங்கிருதாஸ்யே மம நிசிதசரைர் விபித்யமானத்வச்சி விலசத்கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா சபதி சகிவச்சோ நிசம்ய மத்யே நிஜபரயோः பலயோः ரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்ணா ஹிருதவதி பார்த்த சகேரதிர்மமாஸ்து யவஹிதப்ருதநாமுகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜனவதாத் ததாத் விமுகஸ்ய தோஷபுத்யா குமதி மஹரதாத்மவித்யயாயः சரணரதிः பரமஸ்ய தஸ்ய மேஸ்து ஸ்வநிகமமபஹாய மத்ப்ரதிஜ்ஞாம் ரிதமதிகர்த்துமவப்ளுதோ ரதஸ்தः धृतरथचरणोऽभ्ययाच्चलद्गुः हरिरिवहन्तु निभङ्गतोत्तरीयः ललितगतिविलासवल्गुहासप्रणयनिरीक्षणकल्पितो रुमानाः कृतमनुकृतवत्य उन्मदान्धाः प्रकृतिमगन् किल यस्य गोपवध्यः मुनिगणनृपवर्यसङ्कुलेन्दः सपदि सदसि युधिष्ठिर राजसूययेषाम् अर्हणमुपभेद ईक्षणीयः मम दृशि गोचर ஏஷ ஆவிராத்மா. அந்திம காலத்தில் பகவத் ஸ்மரணமோ பகவன் நாமாவோ மரணங்கிறதுக்கு தான் இத்தனை பரிசிரமமே. பீஷ்மாச்சாரியாளுடைய பாக்கியம் பகவான் வந்து நின்னான். எதிர்த்தாப்புல எந்த பகவானுடைய ஒரு நினைவோ எந்த பகவானுடைய நாமாவோ ஒரு ஜீவனுக்கு உயிர் போற சமயத்தில் வந்தா அவன் பகவான் அடையறான்னு சாஸ்திரங்கள் சொல்றதே பீஷ்மாச்சாரியாளுக்காக பகவானே வந்து நின்னானேன்னு பகவான் சொல்றான். இந்த பஞ்சபாண்டவாள்களை தர்மத்தை கேட்கணும்னு நான் ஐஷன் வந்தது வெளி காரணம், உண்மையான காரணம் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து நிற்கிறதுக்கு தான். ஏன்னா அப்படி அப்பாவுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணலாம். ராமாவதாரம் வசத்தியா பீஷ்மாச்சாரியாளுடைய சரித்திரம் வசத்தியான்னா பீஷ்மாச்சாரியாளுடைய சரித்திரம் தான் வசத்தி. ராமர் 14 வருஷம் தியாகம் பண்ணிட்டு போனார் ராஜ்யத்தை, திரும்பி அந்த ராஜ்யம் வந்துடுச்சு. பீஷ்மாச்சாரியால் வாழ்க்கையை தியாகம் பண்ணினார். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா இவருக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தா அவருக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டான் அந்த வேடுவ ராஜா. அதனால எங்க அப்பாவுக்காக நான் இனிமே கல்யாணமே பண்ணிக்கல சொல்லிட முடியுமா? ஒருத்தன் பேசலாம். இந்த சன்னியாசம் இதெல்லாம் இருக்கு பத்தில, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். மனசளவுலையும் பிரம்மச்சரிய அனுஷ்டானத்தை பண்ணிட்டு நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருந்தவான்னு 2 பேரை தான் சாஸ்திரம் ஒத்துக்கிறது. அந்நியத்திர பீஷ்மாத் காங்கேயாத்து அந்நியத்திரச்ச ஹனுமதான். ஒன்று ஆஞ்சநேய சுவாமி, இன்னொன்று பீஷ்மாச்சாரியா. பாக்கி பேர் எடுத்துக்கல பிரம்மச்சரிய ஆசிரமத்தில். ஏன் அப்படின்னு சொன்னான், மனசுலேயே சலனம் கிடையாது, மனசளவுலேயே சலனம் கிடையாது. சரீர சுத்தி வேணா இருக்கலாம் சில பேர், மனசு சுத்தி இருக்கும்னு சொல்லிட முடியாது. அப்பாவுக்காக தியாகம் பண்ணினார் பகவான். அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி தரிசனம் கொடுத்து அவருக்கு மோட்ச கிருஷ்ணயேவம் பகவதி மனோவாக் திருஷ்டி விற்த்திபிகி ஆத்மன் ஆத்மான ஆவேசிய சொந்த சுவாச உபாரமதி. யோக மார்க்கத்தில் பகவான் அடையிற வழியத்தை சொல்றார். பகவானான கிருஷ்ணனிடத்துல மனோவாக் திருஷ்டி விற்த்திபிகி, மனசு வாக்கு கண்ணு இதெல்லாம் வெளிப்பக்கத்தில் செலுத்தி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆத்ய சகசிராரங்கிற சக்கரத்தை பேதிச்சு சுஷும்னா நாடி வழியா மூர்த்தா வெடிச்சு பகவானோட அந்தர்தானமானார்.
சரபங்கர் ராமாவதாரத்தில் அப்படி ஆனார். ராமாயணத்தில் யோகத்தினால சரீர தியாகம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 2 பேருக்கு தான் 100% கன்ஃபார்மான மோட்சம் அப்படின்னு சாஸ்திரம். ஒன்று யோகத்தினால சரீரத்தை விடுறவா, இன்னொருத்தன் இந்த தேசத்துக்காக முன்னாடி நின்று உயிர் போக போறதுன்னு தெரிஞ்சு மார்ப காமிச்சுன்னு எவன் உயிரை விடுறானோ தர்மத்துக்காக அவனுக்கு மோட்சம். வீரர்கள் யுத்தத்தில் விடுறா பத்தியில உயிர் போறதுன்னு தெரிஞ்சு அப்படி காமிச்சுன்னு உயிரை விடுறா பாருங்க, அவளுக்கு மோட்சம் கொடுக்குறான்னு பாரதம் சொல்றது. பீஷ்மருக்கு பகவான் சத்கதியை கொடுத்தான். தர்மபுத்திரர் பீஷ்மருக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் செஞ்சார். பகவான் தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். தர்மபுத்திரர் ராஜசூயாகம் 3 அஸ்வமேதம் பண்ணினார். பகவான் கூட இருந்து பண்ணி வச்சார். குழந்தை பிறந்தது, பரீட்சித் அப்படிங்கிற குழந்தை. பகவான் அதற்குள்ள கிளம்பி துவாரகைக்கு போயிட்டான். அர்ஜுனன் பகவானை கொண்டு விட போயிட்டான். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை எப்படி இருப்பான்னு விப்ராஹா ஜாதக கோவிதாகான்னு ஜோதிஷங்கிற சாஸ்திரம் அறிஞ்ச மகான்கள் மூலமாக கேட்கும்போது அவனை பற்றி எல்லா உயர்வையும் சொன்னான். துவாரகையில் போய் பகவானை கொண்டு விட போன அர்ஜுனன் 7 மாதம் ஆகியும் திரும்பி வரலை. என்ன ஆனான் அர்ஜுனன் புரியலையேங்கிறதே. ஒரு நாளைக்கு வந்தான், அப்படியே சோபையெல்லாம் இழந்து பலகீனமா முகம் வெளியில போன அர்ஜுனனை பார்த்து கேட்கிறார் தர்மபுத்திரர், என்ன நடந்தது அப்படின்னு. வஞ்சிதோகம் மகாராஜ ஹரினா பந்து ரூபினா, உறவுங்கிற முறையில் நம்மளோட பழகி நம்மளை ஏமாத்திட்டான் பகவான். தர்மபுத்திரர்களை பஞ்சபாண்டவர்களை பகவான் ரட்சிச்சானா ஏமாத்தினானா? ரட்சிச்சான்ங்கிறது தானே சரித்திரம் முழுக்க சொல்லின்னு வரும். அர்ஜுனன் சொல்றான் ஏமாத்தினான்ங்கிறான். என்னடா ஏமாத்தினான் அர்ஜுனா, எப்படா அப்படி சொல்ற அப்படின்ன உடனே பகவான் கூடவே இருந்து நம்மளை ரட்சிச்சான்ங்கிறது வாஸ்தவம் தான்னா, ஆனால் தன்னை அத்தானாகவும் அம்மாஞ்சியாகவும் பந்துவாகவும் மித்திரனாகவும் நண்பனாகவும் காண்பிச்சு பகவான்கிறத மறைச்சு நம்மளை ஏமாத்திட்டான்.